போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இறைவனின் ஆலயம் கூடிடுவோம், விடுதலை ராகங்கள் பாடிடுவோம். இறைவனின் ஆலயம் கூடிடுவோம், விடுதலை ராகங்கள் பாடிடுவோம். பிரிவினை மறந்து பகைமையை களைந்து சரித்திரம் படைக்கச் செல்வோம். சரித்திரம் படைக்கச் செல்வோம். ஆர்ப்பரிப்போம் அவர் சந்நிதியில், அகமகிழ்வோம் அவர் பிள்ளைகளாய். ஆர்ப்பரிப்போம் அவர் சந்நிதியில், அகமகிழ்வோம் அவர் பிள்ளைகளாய். இறைவனின் ஆலயம் கூடிடுவோம், விடுதலை ராகங்கள் பாடிடுவோம். இறைவனின் ஆலயம் கூடிடுவோம், விடுதலை ராகங்கள் பாடிடுவோம். தாயின் கருவில் காக்கும் இறைவன் தனது அன்பால் அழைக்கின்றான். பிறப்பின் செய்தியை உலகிற்கு அளிக்க உலகை அழைக்கின்றார். தாயின் கருவில் காக்கும் இறைவன் தனது அன்பால் அழைக்கின்றான். பிறப்பின் செய்தியை உலகிற்கு அளிக்க உலகை அழைக்கின்றார். அவரின் சாட்சியாய் உலகில் வாழ, அவரின் சாட்சியாய் உலகில் வாழ ஒன்று கூடி சென்றிடுவோம். ஆர்ப்பரிப்போம் அவர் சந்நிதியில், அகமகிழ்வோம் அவர் பிள்ளைகளாய். ஆர்ப்பரிப்போம் அவர் சந்நிதியில், அகமகிழ்வோம் அவர் பிள்ளைகளாய். இறைவனின் ஆலயம் கூடிடுவோம், விடுதலை ராகங்கள் பாடிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியை சிறப்பிக்க வந்திருக்கும் இறைமக்கள் அனைவரையும் புனித ஜார்ஜியார், புனித அந்தோணியார், புனித அல்போன்சாள் மற்றும் புனித ஜெபஸ்தியார் அன்பியங்கள் சார்பாக அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய திருப்பலியின் மைய சிந்தனையானது தூய இதயம் தூய சமூகம் என்பதாகும். இன்று நாம் புனித மரியாவின் மாசற்ற இதய விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம் அன்னையின் இதயம் மகத்தானது, பேரிரக்கம் நிறைந்தது. இதோ உமது அடிமை என்று படைத்தவர்க்கே தன்னை முழுமையாக அர்ப்பணித்த பணிவான இதயம். அத்தகைய இதயத்தினை பெற்றிடவும் அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழவும் வரம் வேண்டி இணைவோம் இத்தெய்வீக பலியில். கிறிஸ்து இயேசுவில்
பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, மறைசாட்சி புனித தேவசகாயம் உயிர் துறந்த மலையில் கூடியிருக்கிறோம். இந்த மலையின் பாதுகாவலராக தூய வியாகுல அன்னையை கொண்டிருக்கிறோம். அந்த அன்னையினுடைய மாசற்ற இதயத்தை நினைவு கூற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறை அன்னையினுடைய இதயம் மாசற்ற இதயமாக இருப்பதால் மகத்தான காரியங்களை இறைவனிடமிருந்து இவ்வுலகிற்கு அவரால் பெற்றுக் கொடுக்க முடிந்தது. நாம் அந்த அன்னையினுடைய அரவணைப்பிலும் அன்பிலும் வாழ்கிறோம். அன்னை நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் எண்ணி பார்த்து நன்றி செலுத்துவோம். பலியை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கின்ற குற்றம் குறைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித கன்னி மரியாளின் இதயத்தில் தூயாவியாருக்கு ஏற்றதோர் உறைவிடத்தை ஏற்பாடு செய்தீரே. அதனால் அதே கன்னியின் பரிந்துரையால் நாங்கள் உமது மாட்சியின் கோவிலாக விளங்கும் தகுதி பெற இரக்கத்துடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆபிரகாம் கடவுள் தூதருக்கு விருந்தளித்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார். கடவுள் முதிர்ந்த வயதாய் இருந்த சாராவுக்கு மகன் பிறக்கப் போவதாகவும் அவன் மூலம் அவருடைய சந்ததி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளப் போவதாகவும் வாக்குறுதி அளிக்கிறார். எனவே நாமும் ஆபிரகாமை போல் நம்பிக்கையில் நிலைத்திருந்து தூய இதயம் உள்ளவர்களாக வாழ்வோம் என்று கூறும் வாசகத்தை தொடக்க நூலிலிருந்து வாசிக்க கேட்போம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவசனங்கள் 1-15 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்ப மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார்.
அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவியவன் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி சென்று ஒரு நல்ல இளம் கன்றை கொணர்ந்து வேலைக்காரரிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால் சமைத்த இளம் கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும்பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க அவர், அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இளவேநீர் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டு கொண்டிருந்தார். ஆபிரகாமும் சாராவும் வயது முதிர்ந்தவர்களாய் இருந்தனர். சாராவுக்கு மாதவிடாய் நின்று போயிருந்தது. எனவே சாரா தமக்குள் சிரித்து, நானோ கிழவி, என் தலைவரோ வயது முதிர்ந்தவர், எனக்கா இன்பம் என்றாள். அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நான் வயது முதிர்ந்தவளாய் இருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி சாரா ஏன் இப்படி சிரித்தாள்? ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ? இளவேநீர் காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன். அப்பொழுது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்னார். சாராவோ நான் சிரிக்கவில்லை என்று சொல்லி மறுத்தார். ஏனெனில் அச்சம் அவரை ஆட்கொண்டது. அதற்கு ஆண்டவர், இல்லை, நீ சிரித்தாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொள்கின்றார். என்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவரே, எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். என்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார்.
தூயவர் என்பதே அவரது பெயர். ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். என்றும் நினைவில் கொண்டுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அத்தியாயம் 8 இறைவார்த்தைகள் 5 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாகமுக்கு சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலம் அடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலுமிருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசில் பந்தியில் அமர்வர். அரசுக்கு உரியவர்களோ புறம்பாக உள்ள ஈரலில் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். பின்னர் இயேசு நூற்றுவர் தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணம் அடைந்தான். இயேசு பேதுருவின் வீட்டிற்குள் சென்றபோது பேதுருவின் மாமியார் காய்ச்சலால் படுத்திருப்பதை கண்டார். இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடிப்போயின. மேலும் எல்லா நோயாளர்களையும் அவர் குணமாக்கினார். இவ்வாறு அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, தூய
கன்னிமரியாளின் மாசற்ற இதயத்தை நினைவு கூறுகிறோம். இந்த அன்னையினுடைய இதயம் நம்பிக்கை உணர்வுகளால் வளம் பெற்ற ஒரு இதயம். இந்த அன்னையினுடைய இதயம் ஆண்டவருடைய அருளால் நிரப்பப்பட்ட ஒரு இதயம். நம்பிக்கை வேறிருந்து போகின்ற இடத்தில் அறிவு செயலிழந்து விடுகிறது. நம்பிக்கை உணர்வு இல்லாத இடத்தில் உடல் கூட அசைய மறுக்கிறது. நம்பிக்கை இல்லாத சூழலில் எல்லாம் இருந்தும் ஒன்றுமில்லாத ஒரு வெறுமை தென்படுகிறது. மானுட வாழ்க்கையில் இதை அன்றாடம் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் தொடக்க நூலில் 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்ட பகுதி இதனை தெளிவுபடுத்தி நமக்கு விளக்குகிறது. ஆபிரகாம் நம்பிக்கையின் முன்மாதிரி, முதல் மாதிரி. ஆபிரகாம் வயது முதிர்ந்தவர். அவருடைய மனைவி சாராவுக்கும் வயது முதிர்ந்திருந்தது. ஒரு கிழவன் ஒரு கிழவி என்ற நிலையில் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த ஒரு சூழலில் தொடக்க நூல் 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கு ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. எது அந்த உடன்படிக்கை? ஆண்டவர் இந்த ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னுடைய சந்ததியை பலுக செய்வேன். ஆச்சரியமான ஒரு காரியம். இது எப்படி நிகழும் என்ற உணர்வு மேலோங்குகின்ற சூழல் ஏற்பட்டு விடுகிறது. ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்ற எண்ணம் ஆபிரகாம் கொண்டிருந்த நம்பிக்கையால் நிலைப்புத்தன்மை பெறுகிறது. எனவே அவர் ஆண்டவரோடு மேற்கொள்கின்ற அந்த உடன்படிக்கையில் ஆண்டவர் அவருக்கு எதை உணர்த்தினாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு பணிந்து நடக்கின்றார். விளைவு என்ன? இது ஆண்டவருடைய உடன்படிக்கையை ஏற்று பணிந்து நடந்ததால் ஆபிரகாமுக்கு ஒரு மகன் வாக்களிக்கப்படுகிறார். 3 பேர் வருகின்றார்கள். ஆபிரகாம் பார்க்கிறார், ஓடோடி செல்லுகிறார், அவர்களுடைய காலில் பணிந்து விழுந்து வணங்குகிறார். நீங்கள் அடியனை விட்டு அகன்று போய் விடாதீர்கள் என்று சொல்லுகிறார். அதோடு நின்று விடவில்லை. அந்த 3 தேவையானதை கொடுக்க வேண்டும். அவர்கள் களைப்புற்றிருப்பார்கள், எனவே உண்பதற்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவுக்கு வருகிறார். தன்னுடைய மனைவியை அழைக்கிறார். மனைவியிடம் 3 மரக்கால் மாவை கொண்டு வந்து பிசைந்து அப்பம் சுட சொல்லுகிறார். தொழுவத்திற்கு ஓடோடி செல்லுகிறார். அங்கே சென்று தொழுவத்தில் இருந்த மாட்டை அடித்து அதை சமைத்து கொடுக்க சொல்லுகின்றார். மிகப்பெரிய கொண்டாட்டம், நல்லதொரு நிகழ்வு.
அதன் விளைவாக அங்கே ஆபிரகாமுக்கு ஒரு மகன் வழங்கப்படுகின்ற அந்த அற்புதமான செய்தி அறிவிக்கப்படுகிறது. எனினும் சூழமைவுகள் இது எப்படி நிகழும் என்பதை கேள்வியாக்கி இருக்க வேண்டும். அங்கு பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ. சாரா சிரிக்கிறாள், ஆனால் ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ என்ற அந்த வார்த்தை அவளையும் சரிப்படுத்துகிறது, அவளுடைய சிரிப்பையும் நெறிப்படுத்துகிறது, அவளையும் குணப்படுத்துகிறது. நிறைவு என்ன? முடியாது என்று நினைத்த காரியம் முடிகிறது. இன்றைய நற்செய்தி நூற்றுவர் தலைவனை நம் கண்முன் வைக்கிறது. இந்த நூற்றுவர் தலைவனிடம் அதிகாரம் இருந்தது, ஆள்பலம் இருந்தது, அறிவும் இருந்தது. மகன் முடக்குவாதம் முற்று நிலையில் இருக்கிறான். ஒரு கட்டம் வருகிறது, நூற்றுவர் தலைவன் மனதளவில் மாறுகிறான். என்ன மாற்றத்தை அவன் தன் உள்ளத்தில் ஏற்றெடுக்கிறான்? எது இருந்தாலும் நம்பிக்கை இல்லை என்றால் எதுவும் நடக்காது. எனவே ஆண்டவர் இயேசுவிடம் வந்து முறையிடுகிறான். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் வருகிறேன், உன் மகனை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். இந்த நூற்றுவர் தலைவனுக்கு ஆச்சரியம். எப்படி ஆண்டவர் இயேசு என் இல்லத்திற்கு வர முடியும்? நான் அதற்கு தகுதியற்றவன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுவார், நான் வருவேன், குணமாக்குவேன். இந்த நூற்றுவர் தலைவன் நம்பிவிடுகிறார். நிறைவாக நடந்தது என்ன? நீ போகலாம், உனது நம்பிக்கை நலமளிக்கும் என்ற வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அறிவிருந்தது, ஆள்பலம் இருந்தது, எல்லாம் இருந்தது, அதிகாரமும் இருந்தது. அனைத்தும் இருந்தும் ஒன்று செய்ய முடியவில்லை. எனவே ஆண்டவனே வர வேண்டும், ஆண்டவனை குணப்படுத்த வேண்டும் என்ற நம்பிக்கை உணர்வு அறிக்கையிடுகின்ற பொழுது அங்கு குணம் பெறுதல் நிகழ்வு நடந்தேறுகிறது. இந்த ஒரு நிலையை மாசற்ற இதயம் படைத்த அன்னை மரியாளிடமும் நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாள் வாழ்ந்த அந்த சூழல்கள், அந்த யூத சமூக பின்னணி, அதிலிருந்த அடக்குமுறைகள், அங்கிருந்த பெரியவர்கள் செய்த அட்டூழியங்கள், அநியாயங்கள், ஆண்டவனே வேண்டாம் என்று அலறிக்கொண்டிருந்த ஒரு சமூகம். அந்த ஒரு சூழ்நிலையில் இந்த மரியாள் மாசற்ற இதயம் படைத்தவளாக காட்சியளிக்கிறாள். அந்த மாசற்ற இதயத்தை தான் கடவுள் வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே எத்தனையோ பெண்கள் இருந்தார்கள், எத்தனையோ ஆண்கள் இருந்தார்கள், எத்தனையோ அதிகாரிகள் இருந்தார்கள், உயர் பதவியில் உள்ள மனிதர்கள் எல்லாம் இருந்தார்கள், அறிவை கொண்டு மிகப்பெரிய அழிவை உருவாக்கியவர்கள் இருந்தார்கள். ஆனால் இதயம், நல்லிதயம் படைத்த இந்த மரியாளை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அவரோடு உரையாடுகிறார். அவரிடம் சொல்லுகிறார், நீர் ஒரு மகனை பெற்றெடுப்பீர். ஆச்சரியம், இது எங்கனம் ஆகும் என்று அன்னை மரியாளை கேட்டாள். நிகழ்ந்தது என்ன? முடிவு என்ன? ஆண்டவரால் கூடாதது எதுவும் இல்லை. இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். நம்பிக்கையின் வரிகள், நம்பிக்கையின் வார்த்தைகள், நம்பிக்கையின் உணர்வலைகள் இந்த
சமூகத்திற்கு வாழ்வு கொடுத்தது. பல நேரங்களில் பல சமயங்களில் நாம் எல்லோருமே மனித பலவீனத்தில் அறிவை கொண்டு ஆடுகிறோம், அறிவை கொண்டு அலறுகிறோம், ஆழ்பலம் இருந்தால் பார்த்து கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? உன் அறிவு எதை செய்து விட முடியும்? நம்பிக்கை இல்லை என்றால் ஒன்றும் செய்ய இயலாது. நம்பிக்கை இல்லை என்றால் விழுந்தவன் தான், எழ முடியாது. நம்பிக்கை, அதிலும் கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் அனைத்தும் முடியும். ஆண்டவரால் ஆகாதது எதுவும் இல்லை என்பதை உணர வைக்க முடியும். அத்தகைய உணர்வை அன்னை மரியாளை போன்று, ஆபிரகாமை போன்று, நூற்றுவர் தலைவனை போன்று நாமும் பெற்றுக்கொள்வோம், பெற்று வாழ்வோம். இந்த நம்பிக்கை தான் மறைசாட்சி புனித தேவசகாயத்திடம் இருந்தது. எனவே உயிரை கொடுத்தாலும் நம்பிக்கையில் சிறிதளவும் பின்வாங்க மாட்டேன் என்றிருந்தார். இன்றும் நம்பிக்கை தரும் நிலமாக இந்த நிலத்தை அவர் வாழ வைத்து கொண்டிருக்கிறார். நாமும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி ஆற்றல் உள்ள சமூகத்தை படைப்பதற்கு அறிவையும் ஆழ்பலத்தையும் அதிகாரத்தையும் கடந்து ஆண்டவர் மீது கொள்ளின நம்பிக்கையில் நிலைத்து நிற்க முயற்சி எடுப்போம், வர வேண்டுவோம். ஆமேன். எழுந்து நிற்போம். இறைவனிடம் நம்பிக்கை கொள்வோம். நம்பிக்கையே வாழ்வு கொடுக்கும் என்பதை உணர்வோம். நம்பிக்கையின் முன்மாதிரிகளாக திகழ்ந்த அன்னை மரியாள், நம் மறைசாட்சி புனித தேவசகாயம் இவர்களை மாதிரியாக கொண்டு நம்பிக்கையில் நிலைத்து வாழ வரம் கேட்டு ஜெபிப்போம். நல்ல ஆயனே எம் இறைவா, எம் திருவே வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் பொதுநிலையினரை ஆசிர்வதித்து அவர்கள் தாங்கள் மேற்கொண்டுள்ள இறைப்பணியின் மூலமாக உமது இறையரசை கட்டியெழுப்பவும் தூதுவர்களாக பணிபுரிய வேண்டிய ஆற்றலையும் அருளையும் பொழிந்து உமது சிறகின் நிழலில் காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் தாய் திருநாடாகிய உம் பாதம் தருகின்றோம். எங்கள் நாட்டின் ஆட்சியாளர்களை ஆசீர்வதியும். அவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காகவும் தங்கள் பணிகளை மேற்கொள்ளவும் ஏழைகள், வசதி படைந்தோர் என பாகுபாடு இன்றி செயல்படவும் தேவையான அருள் வளத்தை பொழித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் இறைவா, யூபிலி ஆண்டினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இறைமக்கள் அனைவரிலும் தூய ஆவியாரின் துணை கொண்டு உமது அரசின் வருகையை எதிர்கொள்ள அருளை பொழிந்து வழி நடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் ஊற்றே எம் இறைவா, உலக நாடுகளுக்கிடையே நடைபெறும் போட்டிகளால் ஏற்படுகின்ற போர்கள் மூலம் இறந்து கொண்டிருக்கிற மக்களை கண்ணோக்கி பாரும். போர்களினால் ஏற்படுகின்ற அழிவினை மனதில் கொண்டு நாட்டு தலைவர்கள் அமைதி என்னும் கருவியை பயன்படுத்த அவர்களுக்கு உமது அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பலப்படுத்தும் நாயகனே எம் இறைவா, உலகில் பெருகி வரும் சமூக ஊடக வளர்ச்சியினை ஆசீர்வதியும். சமூக ஊடகங்களை மக்கள் தீய செயல்களுக்கு பயன்படுத்தாமல் தங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். இறைவா, கனிமரியாளின் மாசற்ற இதயத்தை நினைவூறும் நாங்கள் நம்பிக்கையுணரோடு வாழவும் நம்பிக்கையில் நிலைத்து நிற்பதால்
நல்லிதயம் படைத்து மகிழவும் அருள் புரியும். புனித வியாகுல அன்னையிடமும் மறைசாட்சி தேவசகாயமும் கொண்டிருந்த நலமிக்க நம்பிக்கை உணர்வுகள் எங்கள் ஒவ்வொருவரிலும் வெளிப்பட நீரே வழிகாட்டும். இளாண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். தருவேன் தருவேன் காணிக்கையாய், மன நிறைவுடன் தருவேன் காணிக்கையாய். தருவேன் தருவேன் காணிக்கையாய், மன நிறைவுடன் தருவேன் காணிக்கையாய். இன்னையே தருவேன் ஏற்றிடுவாய், புவி மகிழ்ந்திட மலர்ந்திட்ட மன்னவனே. தருவேன் தருவேன் காணிக்கையாய், மன நிறைவுடன் தருவேன் காணிக்கையாய். தருவேன் தருவேன் காணிக்கையாய், மன நிறைவுடன் தருவேன் காணிக்கையாய். இதயத்தின் உணர்வினை இசையன வடித்து உன் பதம் படைத்தேன் ஏற்றிடுவாய். இதயத்தின் உணர்வினை இசையன வடித்து உன் பதம் படைத்தேன் ஏற்றிடுவாய். சகோதரிகளே சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்புனிதமான பலி தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாளின் நினைவு கொண்டாட்டத்தில் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்களையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கி அருளும். அதனால் இவை உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவி எங்களுக்கு பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளின் நினைவு நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி
தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான வழியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே மது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராவியன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தீமை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கரிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நசரேன்,
எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்தல் மீது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமகளின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் பங்கின் பாதுகாவலர் புனித வியாகுல அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மண்ணின் மறைசாட்சி புனித தேவ சகாயம், இவ்வுலகிலும் கொண்டவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் வழங்குகிறேன். இல்பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவரோடு அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல்
வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மனே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். இவரது விருந்திற்கு அழைக்க பெற்ற நாமெல்லாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிழலும் நம்மை காத்து முடிவில்லாத வாழ்வளிப்பதாக. இதயமே இதயமே இதய கோவிலில் வா, இமையும் வெளியும் போலவே இணைந்து வாழ்வோம் வா. இதய கோவிலில் வா, இமையும் வெளியும் போலவே இணைந்து வாழ்வோம் வா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாட்சியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித மரியன்னையின் மாசற்ற இதயத்திற்கு நிந்தை கழுவாய் ஜெபம். புனித கன்னிமரியாயின் திருஇருதயமே, இயேசு ஆண்டவருக்கு உகந்ததும் அவரோடு நெருங்கிய ஒன்றிப்பு கொண்டதுமான உமது திரு இருதயமாக உம்மை அன்பு செய்து உமது மகிமை நிமித்தம் மனம் மகிழ்ந்து உம்மை வாழ்த்துகிறேன். எளியேனாலும் மற்றும் அனைவராலும் உமக்கு ஏற்பட்ட நிந்தை அவமானங்களுக்கு கழுவாயாக இதோ உமது திருமுன் பணிந்து இந்த முயற்சியை ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு மிகவும் நன்றி கட்டத்தனம் காண்பித்து பல தடவை நான் குற்றவாளியாய் நடந்தது உண்மைதான் என்று தாழ்ச்சியோடு இப்போது அறிக்கையிடுகிறேன். ஆயிலும் இறைவனின் கருணையும் மன்னிப்பும் உம்மாலே எனக்கு பலமுறை உண்டாயிற்று என்று உணர்ந்து நீர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்று உறுதியாக நம்புகிறேன். இம்மகிழ்ச்சியான நம்பிக்கையால் திடப்பட்டு உமது பேரில் இனி அதிக பக்தி உருக்கும் பிரமாணிக்கத்தோடு ஆவலாயிருக்கிறேன். இனி நான் உமது மகிமைக்காக செய்ய தீர்மானித்திருக்கிற நற்செயல்களை எல்லாம் தயவாய் ஏற்று அவைகளை உம் திருமைந்தன் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து உம்மாலே அந்த அன்புள்ள ஆண்டவர் என் மீது இறங்கி நமது அருளை திரளாய் பொழிந்தருளும்படி நீர் பரிந்துரைக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
கிறிஸ்துவின் அன்பு மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. யூபிலி 2025 ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறிய செய்த பிறர் அன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தல் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மரியாளின் மாசற்ற இருதயமே, மண்டிடும் உம் பிள்ளைகள் எமை பாரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, மண்டிடும் உம் பிள்ளைகள் எமை பாரும். கன்னிமையும் பேரருளும் நிறைந்த மாதவமே, கன்னிமையும் பேரருளும் நிறைந்த மாதவமே, மன்னக மாந்தரின் மிடி வெள்ளியார் சுடர்ந்திடும் இருதய